வெல்கம் டு செஸ் பிரகாஷ் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நம்ம சப்ஸ்கிரைபர் ஆகிய அவங்க வாழ்க்கையில் நடந்த அமானுஷத்தை ஷேர் பண்ணியிருக்காங்க. இதை நீங்கள் சொல்லலாம்னு சொல்லி எனக்கு பர்மிஷனும் கொடுத்துட்டு இந்த ஸ்டோரியை நான் மக்களாகிய உங்களுக்கு முன்னாடி ஷேர் பண்ண போகிறேன். நம்ம சேனலை அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த ஸ்டோரி ஒரு வீடு வாங்கினனால அவங்களுக்கு நடந்த அமானுஷத்தை பற்றி ஷேர் பண்ணியிருக்காங்க. வாங்க நம்ம சேனலுக்குள்ளே போகலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஈஸ்வரன் ரோஜா கணவன் மனைவி. ஈஸ்வரன் வெளிநாட்டுல கஷ்டப்பட்டு வேலை பார்த்து காசு சேர்த்து தன்னோட குடும்பத்துக்கு சொந்தமா ஒரு வீடு வாங்குறதுதான் அவருக்கு கனவாவே இருந்திருக்கு. அவங்களுக்கு 2 பிள்ளைகள், அகல்யா, அகத்தியன். அகல்யா காலேஜ் படிக்கிறாங்க, அகத்தியன் 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். ஈஸ்வரன் ஃபாரின்ல இருந்து 1 மாசம் லீவ்ல நம்ம வீடை வாங்கி 1 மாசம் இருக்கணும், அடுத்து வேலைக்கு போயிடுவோன்றனால டக்குன்னு விசாரிக்காம கூட ஒரு வீடு அந்த குடும்பத்தை வாங்குறாங்க. விசாரிக்காதனால மிகப்பெரிய ஆபத்துல அவங்க மாட்டிக்கிட்டாங்க. அந்த ஆபத்துல இருந்து எப்படி மீண்டாங்கன்றதுதான் இந்த கதையே. ஈஸ்வரன் ஃபாரின்ல இருந்து வந்ததுமே விசாரிக்காம கூட வீடை வாங்கிடுறாரு திண்டுக்கல் மாவட்டத்துல. அந்த வீடை வாங்கினதுமே அன்னைக்கு பால் காய்ச்சுறாங்க. நல்ல நாளாக பார்த்து தான் பால் காய்ச்சுறாங்க. பால் சாமி கும்பிட்டு பாலை காய்ச்சுறாங்க. பால் தெரிஞ்சு போய் பிடிச்சிருது. சாமி கும்பிட்டு வரதுக்குள்ளேயே பால் பிடிச்சிருது. பொங்க கூட இல்லை. ரொம்பவுமே ரோஜா மனசு சங்கடப்படுறாங்க. ஈஸ்வரன் அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, நீ அதை பத்தி எதுக்கு கவலைப்படுற, நாம புது வீட்டுக்கு வந்திருக்கோம், அதை பத்தி எதுவுமே நீ கவலைப்படக்கூடாது, இதெல்லாம் ஒரு இதாவே நீ எடுத்துக்க கூடாது, வாழ்க்கை சந்தோஷமா போகணும், நீ எதையும் இப்படியே நினைச்சுக்கிருந்தேன்னா நாளே இப்படி ஆயிடுச்சுன்னு நினைக்காது அப்படின்னு சொல்லி மனசை தேத்தி அவங்க கவலையை போக்க வைக்கிறாரு. நல்லபடியா தான் போகுது. 3 நாள் அந்த வீட்டுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா போயிருக்கு. ஒரு ஹால், ஒரு பெட்ரூம், ஒரு அட்டாச்சு பாத்ரூம், சுத்தி இயற்கை தோட்டம் இருந்த சின்ன வீடு தான். 3 சென்ட்ல தனி வீடை வாங்கி அவருக்கு எவ்வளோ அழகா சந்தோஷமா வாழணுன்ற ஒரு மன திருப்தியில அந்த வீடை வாங்கியிருக்காரு. பழைய வீடு தான், ரீக்ரியேஷன் அதை பண்ணியிருக்காங்க. பழைய வீடை புதுப்பிச்சு அதை சரி பண்ணியிருக்காங்க. அந்த வீட்டில் 3 நாள் முடிஞ்சோடனே சண்டே வருது. அன்னைக்கு ஈஸ்வரன் வீட்டில் நான்வெஜ் எடுத்து சமைச்சிட்டு எல்லாரும் சாப்பிட்டுட்டு அன்னைக்கு நைட்டு தூங்குறாங்க. அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நடந்தது என்னன்னா, ரோஜா அவங்க கணவர்கிட்ட இதை சொல்லவே இல்லை. அவங்க சமைச்சுட்டு இருக்கும் போது சாமி ரூம்ல இருந்து சாமி போட்டோ உடஞ்சி சுக்கு நூறாயிருக்கு. அந்த போட்டோ கண்ணாடியிலேருந்து எடுத்து சுத்தம் பண்ணும் போது ரோஜா கையை குத்தி ரத்தம் வெளியே வந்திருக்கு. இதை நம்ம ஹஸ்பண்ட சொன்னா சங்கடப்படுவாரு அப்படின்ற ரீசன்னால சொல்லாமலே ரோஜா விட்டுறாங்க. அன்னைக்கு கறி நல்லா சாப்பிட்டு எல்லாருமே நல்லா தூங்கிடுறாங்க. அந்த பெட்ரூம்ல 2 பெட் இருக்கு. அதுல அகல்யா, அகத்தியன், இன்னொரு பெட்ல ஈஸ்வரன், ரோஜா. 2 பெட்டுமே ஒன்னாதான் இருக்கும். நான் இப்ப குடும்பம் 4 பேர் இல்லை. ஸோ ரோஜாக்கு மேல ஃபேன் சீலிங்க்கு கீழே படுத்திருக்காங்க. இங்கிட்டு ஒரு சீலிங் இருக்கு. ஏன்னா ஹால் கொஞ்சம் பெருசுனால 2 பக்கம் ஃபேன் மாட்டிடலாம்ல. ஒரு பக்கம் மட்டும்தான் ஃபேன் மாட்டிருக்கு, இன்னொரு பக்கம் கம்பி இருக்கு. அதுக்கு கீழே தான் அகல்யா படுத்திருக்காங்க. அகத்தியன் அதுக்கு பக்கத்துல படுத்திருக்காரு. அன்னைக்கு நைட்டு அகல்யாவுக்கு நடந்த அமானுஷம் ரொம்பவே த்ரில்லிங்கா இருக்கும், கேளுங்க. அவங்க தூங்கிருக்கையில அவங்க மூஞ்சிக்கு முன்னாடி சூடா காத்து வருது. என்ன குளுக்கமா இருக்குமே அப்படின்னு யோசிக்கிறாங்க. பரவாயில்ல அப்படின்ட்டு, புது வீடுனால ரீக்ரியேஷன் தானே, அதனால ஏதாவது ஹீட்டா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு தூங்குறாங்க. மறுபடியும் மூச்சு காத்து அடிக்குது. அப்படின்னு ஒரு சத்தம். டக்குன்னு முழிக்கிறாங்க. முழிச்சோடனே அகல்யாவுக்கு மேல ஒரு கருப்பு உருவம் நாக்க தொங்க போட்டுட்டு அழுகிய நிலையில பார்த்து சிரிக்கிறாங்க. ஐயோ அம்மா அப்பான்னு அகல்யா கதறாங்க. அகல்யாவோட அம்மா அப்பா ஈஸ்வரன், ரோஜா அவங்க எந்திரிச்சு, என்னம்மா என்ன ஆச்சு, ஏன் இப்படி பயப்படுற? அப்பா அப்பா இந்த மாதிரி நான் மேல ஒரு கருப்பு உருவத்தை பார்த்தேன்ப்பா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. பயப்படாதம்மா, பயப்படாத, இது ஒண்ணும் இல்லை, கனவு ஏதோ கெட்ட கனவு ஏதோ காண்றப்ப, ஒண்ணுமே இல்லை, பார்க்க மேல எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சாமியை கும்பிட்டு துணூரை பூசி விட்டு அகல்யா தூங்குறாங்க.
ஈஸ்வரன் அவங்க மனைவி தூங்கிடுறாங்க. மறுநாள் அகல்யாவுக்கு உடம்பு முடியல, காய்ச்சலோட தான் அவங்க காலேஜும் போயிடுறாங்க. இப்படி நடந்ததை பத்தி யோசிச்சுக்கிட்டே போயிடுறாங்க. அன்னைக்கு புது வீட்டுக்கு வந்தனால 1-2 ஜாமான் வாங்கணும்னு சொல்லி தம்பி அகத்தியனும் ஸ்கூலுக்கு போகல, வீட்டுல இருக்கான். தம்பி வீட்டுல இருந்தா ஒரு 1/4 மணி நேரத்துல அப்பாவும் நாங்களும் கடைக்கு போயிட்டு வந்துடணும், வீடை பூட்டிட்டு கடைக்கு போயிடுறாங்க. அகத்தியன் ஒரு 3rd ஸ்டாண்டர்ட் தான் படிப்பான்னு வைங்களேன். பந்து விளையாண்டுட்டு இருந்தான். பந்து ஹாலில் விளையாண்டுட்டு பசங்க ஜாலியாக விளையாண்டுக்கிட்டு தானே இருப்பாங்க. ஜாலியாக விளையாண்டுக்கிட்டு இருந்திருக்கான். வீட்டை கதவு பூட்டிட்டு போயிட்டாங்களா, அவன் ஒவ்வொரு ரூமா போய் விளாட்றான். ஹாலில் விளாட்றான், வெளியே விளாட்றான். அந்த கேட்டுக்குள்ள பூட்டினதுக்குள்ள அந்த கொஞ்சம் அதான் வெளியேன்னு சொன்னேன் நான். விளாட்றான். அப்புறம் பெட்ரூம்ல போய் விளாட்றான். பெட்ரூம்ல ஏறி குதிச்சுக்கிட்டே, பால் பசங்களாம் அப்படிதானே பண்ணுவாங்க, குதிச்சுக்கிட்டே செல்ஃப்ல தூக்கி தூக்கி அடிப்போம். அப்போ பால் நம்ம கிட்ட வரும்ல. யாரும் இருந்தாலும் நம்மளும் சின்ன பிள்ளைல அப்படிதானே யோசிப்போம். அதனால அவனும் செல்ஃப் மேல இருக்கும், நம்ம ஸ்லாப்னு சொல்லுவோம், அது மேல பாலை தூக்கி அடிச்சிட்டு இருக்கான். கரெக்டா பால் வரும். மறுபடியும் ஒரு 5-10 வாட்டி இப்படி விளாண்டுருக்கான். 10வது தடவை போகவுமே பால் வரல. பால் வரலன்னொடனே என்னடா அப்படின்ட்டு மேல ஃபேன் ஆஃப் பண்ணிட்டு 2 சேர் ஸ்டூல் போட்டிருக்கான். ஏன்னா உயரம் கம்மியாக நம்ம செல்ஃபில் எடுத்துடலாம், அம்மா அப்பா வர லேட் ஆகும்னு சொல்லிட்டு அந்த பையன் ஏறி எடுத்து செல்ஃபில் எடுக்கலாம் போறப்ப பால் கிட்ட வருது. ஆஹா, பால் என்ன அதுவா வருதுன்ட்டு எடுக்க போறான். டக்குன்னு அவன் கையை பிடிச்சி, நாமளும் விளையாடுவோமா அப்படின்ட்டு ஒரு கருப்பு உருவம் அவன் முன்னாடி வரவுமே பயந்து ஐயோ அம்மா அப்பான்னு சொல்லி ஸ்டூல்ல இருந்து விழுந்து அந்த பையன் கை உடஞ்சிருது. பையன் கை உடஞ்சு கத்துறான் ஐயோ அம்மான்ட்டு. 5 நிமிஷத்துல ஈஸ்வரன் ரோஜாவும் வந்துடுறாங்க. வந்ததுமே ஐயோ நம்ம பிள்ளைக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு, என்னடா இப்படி இப்பதான் சேட்டை பண்ணாதுன்னு சொன்னா கேட்குறியா, இப்படி சேட்டை பண்ணி இப்ப பாரு இவங்க 2 ஸ்டூலை போட்டு ஏறுறேன்னு சொல்லிட்டு இப்படி விழுந்துட்டேரா அப்படின்ட்டு அவன் கத்துறான், மயங்கி விழுகிறான். நான் ஒன்று பார்த்தேன்னு சொல்றான். ஆனா வழியிலயும் ஒன்று பார்த்தேன்னு சொல்றான். வழியை கூட பொருட்படுத்தல அந்த பையன். அப்ப எந்த அளவுக்கு அந்த உருவம் கொடூரமா இருந்திருக்கும் பாருங்க. ரியல் இன்ஸ்டன்டா தான் நான் சின்ன பையன் அனுபவிக்கணும்ன்ற ஒரு விஷயம் இருக்கு பாருங்களேன், ரொம்பவே கஷ்டம். அப்புறம் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டு அந்த பையலுக்கு ஆப்ரேஷன் பண்ணிட்டு 4 நாள் அங்கதான் இருக்காங்க. 4 நாள் குடும்பமே அங்கதான் இருக்காங்க. அகல்யா பார்த்துட்டு வந்துட்டு காலேஜுக்கு போயிடுறாங்க. அகல்யாவை அவங்க அத்தை வீடு கொஞ்சம் தூரம் ஒரு ஊர்ல அவரை போய் அவங்க அப்பா விட்டுட்டு 4 நாள் கழிச்சு வந்து கூப்பிட்டுக்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிட்டாரு. 4 நாள் முடிஞ்சோடனே அகல்யாவும் அன்னைக்கு ஊருக்கு வந்துடுறாங்க. ஊருக்கு வந்ததுமே இவரும் நான் வீட்டில் போய் தம்பி இன்னைக்கு டிஸ்சார்ஜ் பண்ண போறாங்க, வீட்டில் போய் நான் குளிச்சுட்டு கொஞ்சம் காசையும் நான் எடுத்துட்டு வந்துடுறேன், பிறக்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு குளிக்க போறாரு. சரி ரெஃப்ரெஷ் ஆகி போயிட்டு நம்ம பிள்ளைய வீட்டுக்கு கூட்டு வருவோம்ட்டு பாத்ரூம்ல குளிக்க டோர், ஏன்னா அந்த பெட்ரூம்ல தான் பாத்ரூம் இருக்குன்னு வைங்களேன். டோரை திறக்க போறாரு. செல்ஃபுக்கு மேல ஒரு உருவமா என்னன்னு அவருக்கு சரியா சொல்ல தெரியல. டக்குன்னு அவரு காதுகிட்ட வந்து, அவன் நல்லா இருக்கானா அப்படின்ட்டு ஒரு சவுண்டு. டக்குன்னு திரும்பி பார்க்க, என்ன சத்தமா கேட்டுச்சு. நம்ம சரியா பிள்ளையை பார்த்துக்கிட்டு சரியா தூங்காதனால இப்படி இருக்குமோ, கற்பனையா இருக்குமோ அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம குளிக்க போலான்ட்டு போயிட்டு குளிக்கிறாரு. யோசிக்கிறாரு, சரி குளிச்சுட்டு வந்தா சரியாயிரும். மகனும் ஏதோ பார்த்தேன்ட்டு அவர் மைண்ட் கன்ஃபியூஷன்ல குளிச்சுட்டு கிளம்பி போயிடுறாரு. அவருக்கு அவ்வளவுதான், அவருக்கு நடந்த இன்சிடென்ட் இவ்வளவுதான். முடிச்சுட்டு அன்னைக்கு டிஸ்சார்ஜ் ஆகிட்டு வீட்டுக்கு வந்துட்டு 2 நாள் பிள்ளைய நல்லா பாத்துக்கிறாங்க. 2 நாள் கழிச்சு ரோஜா உடம்பு முடியலன்றாங்க. எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு, இன்னைக்கு பசிக்கலைங்க அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிடுறாங்க. தூங்கிட்டு அன்னைக்கு ராத்திரி அவங்க கணவர் நான்வெஜ் சமைச்சு பிள்ளைகளுக்கு கொடுத்துட்டு இவங்களையும் சாப்பிட சொல்லியிருக்காங்க. எனக்கு உடம்பு இல்லை, நீங்க படுத்துக்கோங்க, நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன், காலைல கூட சாப்பிட்டுக்கிறேன் சூடு பண்ணி, எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்டுக்கலாம். ஒரு குடும்ப தலைவி எல்லாமே யோசிப்பாங்களே அப்படின்னு நினைச்சுதான் அவங்க சொல்லி படுத்துறாங்க. படுத்தோடனே பக்கத்துல கொஞ்ச நேரத்துல அந்த ரோஜாவை காணா. ஈஸ்வரன் எந்த சரி, ரோஜா எங்கம்மா போனேன் அப்படின்ட்டு போய் எட்டி கிச்சன்ல பாக்குறாரு. ரோஜா எலும்ப கடிச்சு இந்த மாதிரி எலும்ப கடிக்கிற சவுண்டு ஈஸ்வரனுக்கு வெளியே கேட்டிருக்கு, கிச்சன் ஹாலுக்கு கேட்டிருக்கு. அப்ப எந்த அளவுக்கு கொடூரமா சாப்பிட்டுருக்காங்கன்ட்டு உள்ள போய், ஏமா ரோஜா இப்படி சாப்பிட்றே, நான் சொல்லி இந்த சாப்பாடு போட்டிருப்பேனே, எழுப்ப வேண்டியது என்னன்னு,
அப்படின்னு மட்டும்தான் சவுண்ட் வருது. சாப்பிட்டுட்டு தட்டை தூக்கி போட்டு அவங்க வாட்டுக்கு கணக்கன்னு போயிடுறாங்க. கையை கழுவிட்டு ஒன்று ரெண்டாக தான் கையை கழுவிருக்காங்க. அதையும் சொல்றதுக்குள்ள சரி அவ உடம்பு முடியாதனால அப்படி இருக்கா போல, அவளை டிஸ்டர்ப் பண்ண வேணான்ட்டு இவர் தட்டை எடுத்து கழுவிட்டு அதை வச்சுட்டு போய் தூங்கிடுறாங்க. தூங்குனதுமே ஈஸ்வரனுக்கு ஒரு கனவு வருது. தன்னோட மனைவி சீலிங் ஃபேன்ல துணியை கயிறு மை கட்டி தூக்கு தொங்கி நாக்கு தூங்குற மாதிரி கனவு. பயந்து போய் ஐயோ ரோஜா அப்படின்னு ஈஸ்வரன் முழிக்கிறாரு. முழிச்சு பார்த்தா உண்மையிலே மேல ரோஜா சீலிங் ஃபேன்ல தூக்கு மாட்டி தூங்கிட்டு துடிச்சுக்கிருக்காங்க. துடிச்சுட்டு அவரை பார்த்து சிரிச்சுக்கிட்டே அவன் செத்துருவான் பேச முடியாதுல்ல, தொண்டை நசிக்கிட்டு அவங்க என்ன பேச முடியுமா? ஆனா அவன் செத்துருவான்றது மட்டும் அவர் கேட்குது. காலை டக்குன்னு பிடிச்சி அம்மா ரோஜா என்னம்மா இப்படி பண்ணிட்டேம்மா, அகல்யா எந்திரிமாட்டோன்னே அகல்யாவா காலை பிடிக்க சொல்லிட்டு வேகமா வீட்டுக்குள்ள போய் கத்தி எடுத்துட்டு வந்து சேரை போட்டு அந்த கயிறை அறுத்து துணிமா இருக்கிற கயிறை அறுத்து அப்புறம் காப்பாத்தி என்னம்மா இப்படி பண்ணியிருக்கேம்மா ஏமான்னொன்னே அவ சாக வேண்டியவடா, நீ எதுக்குடா அவளை காப்பாத்துன அப்படின்னு சொல்லிட்டு ரோஜா குரல் பெண் குரல்ல இருந்து ஆண் குரல் வாய்ஸ் கேக்குது. அவ சாக வேண்டியவடா, நீ எதுக்குடா காப்பாத்துன அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரன் கழுத்தை பிடிச்சி தூக்கி எறிகிறாங்க. ஈஸ்வரன் டக்குன்னு போய் சூத்துல மோதி விழுகிறாரு. முதுகுல சரியான அடி. ஐயோ அம்மா அப்படின்ட்டு அடிச்சுட்டு எந்திரிச்சு வராங்க. ஈஸ்வரன் ஏமா அகல்யா டக்குன்னு தம்பியை தூக்கிட்டு வீட்டுல போய் நீ அங்க வீட்டுக்குள்ள இருக்க நம்ம சாமி ரூம்ல போய் டக்குன்னு துணை எடுத்துட்டு வாமா. ஏய் என்னடா அப்படின்ட்டு அவங்கள எந்திரிச்சு அடிக்க போறாரு. அவங்கள அடிக்க போறாங்க. ரோஜா தன்னோட கணவரை அடிக்க போறாங்க. டக்குன்னு அகல்யா துணு எடுத்துட்டு அப்பா கையில் கொடுக்குமே அவர் எடுத்து பூசி விடுறாரு. ரோஜா நார்மல் நிலைமைக்கு வராங்க. அவங்க பூசின துணூறு என்னன்னா அவங்க அத்தை கொடுத்த துணூறு, மாரியம்மன் துணூறுனாலதான் இன்னைக்கு அவங்க நார்மல் நிலைக்கு வந்து இல்லைன்னா அவங்க கணவருக்கு இன்னும் அடி வெளுத்து விட்டுருப்பாங்க அவங்க கணவர். அந்த அளவுக்கு ஆக்ரோஷமா ஒரு இவ்வளவு பலமா இருப்பாங்கன்றது அவங்க கணவருக்கே தெரியல. நம்ம ஒரு ஆண் உருவம் போய் உள்ள பெண் ஆத்மாவோ ஆண் ஆத்மாவோ உள்ள போச்சுன்னா பலம் அவங்களுக்கு இரட்டிப்புல இருந்து 4 மடங்கா தான் மாறும். இந்த பேய் ஸ்டோரி நம்பிக்கை உள்ளவங்க அனுபவப்பட்டவங்க மட்டும்தான் தெரியும். அனுபவப்படாதவங்க இது பொய்ன்னு கூட சொல்லுவாங்க. நானும் ஒரு விதத்துல அனுபவிச்சிருக்கேன். அந்த இதை பார்த்தனால இந்த மாதிரி ஸ்டோரியை சொல்லிக்கிறேன். அது என்னன்னா அவங்க அந்த அளவுக்கு பலமா இருந்திருக்காங்க. அப்ப தூங்கிட்டு மறுநாள் அவங்களுக்கு உடம்பு இல்லை. ஈஸ்வரன் மறுநாள் எந்திரிச்சு உடனே அவங்க மாமியாவுக்கு கால் பண்ணி, அதாவது ஈஸ்வரன் ரோஜாவோட அம்மாவுக்கு கால் பண்ணி, அத்தை இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு, நீங்க எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, மாப்பிள்ளை துணூறு இருக்குல்ல மாப்பிள்ளை மாரியம்மன் துணூறு, நான் வந்துடுறேன். வந்த பிறகு ரோஜாவை நம்ம கோவிலுக்கு கூட்டு போலாம், சொல்லாம கூட்டு போனாதான் ரோஜா வருவா. நீங்க சொல்றது பார்த்தா எனக்கும் தயக்கமா தான் இருக்கு. நம்ம சொல்லாம கூட்டு போட்டு அவங்க மாமியாவும் ஈஸ்வரனும் ரோஜாவை கூப்பிட்டு அன்னைக்கு கோவிலுக்கு போறாங்க. அகத்தியன் அகல்யா இவங்களும் போறாங்க. கோவிலுக்குள்ள போனோடனே சாமியை பார்த்தோடனே அந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு மாதிரியா நிக்க கூட முடியல. பூசாரி உட்கார வச்சு நீ யாரு எதுக்கு வந்திருக்க அப்படின்னு உடனே ரோஜா உடம்புல இருந்து ஒரு வாய்ஸ், என்ன ஏமாத்தீங்க கூட்டு வந்துட்டீங்களாடா அப்படின்னு கொடூரமா வாய்ஸ் கேக்குது. அகத்தியன் அகல்யா ஈஸ்வரன் ரோஜாவோட அம்மாலாம் அரண்டு போறாங்க அந்த வாய்ஸை கேட்டோமே. அந்த வாய்ஸ்ல சிரிக்கிறாங்க. பூசாரி உடனே தீர்த்தத்தை அம்மன் காலடியில் இருந்த தீர்த்தத்தை எடுத்து தெளிக்கவுமே, ஐயோ எரியுது விடுங்கடா அப்படின்ற சத்தம் மட்டும் அவங்க கனத்த குரல்ல சொல்றாங்க. பூசாரி மறுபடியும் தெளிக்கிறாரு. இல்ல தெளிக்காதீங்க, நான் உண்மையை சொல்லிடுறேன், நான் ஒரு ஆண் ஆத்மா, இவங்களுக்கு குடிபெயர்ந்திருக்கேன், என்னை ஒண்ணும் பண்ணாதீங்க, எதுக்கு இவங்களை போட்டு பாடுபடுத்துற, இவளை கொல்லணும், இவளை நான் கண்டிப்பா கொன்னே ஆகணும் அப்படின்னு. ஏன் இவங்களை இவங்க குடும்பத்தனே, அது என் வீட்டுல வந்து இருந்துட்டு இவ புருஷனை விட்டுட்டு போயிடுவா, நாளைக்கு புருஷங்காரன் கடன் ஆனானா விட்டுட்டு போயிடுவா அப்படின்ட்டு அப்படி கத்துது.
நீ யாரு முதல்ல, என்ன எதுக்கு இப்படி பண்ற அப்படின்னு தன்னோட கதையை எடுத்து மறுபடியும் தீர்த்தத்தை தெளிக்க போறாரு. நான் சொல்லிடுறேன், அம்மன் அம்மன் தீர்த்தத்தை தெளிக்காதீங்க, நான் சொல்லிடுறேன் அப்படின்ட்டு கதையை எடுத்து சொல்றாங்க. என் குடும்பமும் நானும் ஒரு குடும்பமா நல்லா தான் வாழ்ந்தேன், நானும் ஒரு குடும்பமாவும் இருந்தேன். நான் கடனோட ஆடம்பரத்தினால இந்த மாதிரி நிலைமைக்கு வாங்கிட்டேன்னு அழுத குரல்ல, ரோஜாவோட மலர்ந்து அழுத குரல்ல இருந்து ஆண் குரல்ல பேசுறாங்க. கதைக்குள்ள போறாங்க. அவங்களுக்கும் இதே மாதிரிதான் மனைவி பிள்ளைகள் இருந்திருக்காரு. கடனோட ஆடம்பரத்தினால கடன் ஆகி வீட்டுல பிரச்சனை ஆகி கடன்காரவங்களும் பிரச்சனை பண்ணி மனைவி சண்டை போட்டு மனைவி விட்டுட்டு போயிட்டாங்க. தன்னோட குழந்தைகளையும் கூட்டு போயிட்டாங்க. இன்னொரு கல்யாணம் பண்ண போறாங்கன்ற ஒரு செய்தி வரவுமே கடன்காரவங்க பிரச்சனை பண்ணி அழுத்துறாங்கன்ற ஒரு ப்ரெஷர்ல பெட்ரூம்ல எப்படி ரோஜா, ஈஸ்வரன், அகத்தியா, அகல்யான் இருந்த பெட்ரூம்ல மேல தூக்கு மாட்டி இறந்திருக்காரு. இந்த செய்தியை கேட்கவுமே ஈஸ்வரனுக்கு ஒரே சாக்கு, அந்த குடும்பத்துக்கே சாக்கு. நம்ம விசாரிக்காம இந்த வீட்டை வாங்கி இன்னைக்கு இந்த நிலைமையில மாட்டிக்கிட்டோமே அப்படின்ட்டு. சரி, நீ கடை வாங்கி இறந்து போனதுக்கு இந்த குடும்பம் என்ன பண்ணும்? இந்த குடும்பத்துல இவருக்கும் கடனாகி இவரையும் விட்டுட்டு போகும்ல அந்த பொண்ணு, அது எதுக்கு நான் அதுக்கு ஒரேடி அந்த அவளை கொன்னுடுறேன், அப்ப இவங்க குடும்பம் சந்தோஷமா இருக்கும்ல. இது ரொம்ப தப்பு, இது ரொம்ப ரொம்ப தப்புமா. இப்படிலாம் இருக்கவே கூடாது. இது கடவுள் சட்டத்துக்கும் சரி, இங்க இருக்க குடும்பத்துக்கும் இது ஏத்துக்க முடியாதது. அம்மன் தீர்த்தத்தை மறுபடியும் நான் தெளிச்சிருவேன், நீ விட்டு போகணுன்னு அம்மனோட காலில் இருக்க பெரம்பு எடுத்து அடிக்க போறாங்க. வேணாம், என்னை அடிக்காதீங்க, நான் இங்கிருந்து போயிடுறேன், இவளை விட்டு போயிடுறேன், ஆனா அந்த வீட்டையும் விட்டு போக மாட்டேன், எனக்கு நீங்க சத்தியம் பண்ணணும், சத்திய வாக்கு கொடுக்கணும். சரி, என்ன சொல்லுங்க? சத்திய வாக்கு என்னன்னா, எனக்கு கறியும் சோறு வேணும், நான் நிம்மதியா சாப்பிடணுன்றாங்க. அப்புறம் இன்னொன்று என்ன அப்படின்னு கேட்குமே, இவங்க மனைவி, ஈஸ்வரனோட மனைவி ரோஜா, இவங்ககிட்ட சத்தியம் பண்ணணுமா அவன் அந்த பேய் முன்னாடியே, நான் உங்களை எக்காரணத்துலயும் எந்த சூழ்நிலையும் விட்டுட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சத்தியம் வாங்கணுமா. அதையும் பண்ணிடுறோம். மூணாவது, அந்த வீட்டை விட்டு நான் போக மாட்டேன், ஒரு வாரம் இந்த அந்த வீட்டுக்குள்ளேயே நான் போக மாட்டேன், அதுக்குள்ள அவங்க காலி பண்ணிடணும்ன்ற கெடுவும் கொடுக்குது. அதுக்கு பூசாரி சொல்றாரு, அவங்க கஷ்டப்பட்டு அந்த வீடை வாங்கியிருக்காங்க, நீ வெளியே போக மாட்டியா? நான் இருக்கிறது ஆன்மாவா இருந்தா எனக்கு சாந்தியை வச்சிடும், நான் இருக்கிறது துராத்மா, என்னை நீங்க அடக்கணும்னு நினைச்சாலும் மறுபடியும் அங்கதான் போவேன். நான் சத்திய வாக்கு இதுல 3 சொல்லியிருக்கேன், இதுக்கு மீறி நீங்க என்னை கட்டாயப்படுத்தினா இவளை நான் கொன்னே தீர்வேன்னு. அப்புறம் பூசாரி பேசி முடிவு பண்றாங்க, நீங்க இந்த வீட்டை காலி பண்ணிருங்க, இந்த 2ஐயும் செஞ்சிருங்க, கறியும் சோறு வாங்கி கொடுத்து சத்தியமும் பண்ணிட்டீங்கன்னா நீங்க காசு போனாலும் பரவாயில்ல, குடும்ப உயிர் தான் முக்கியம்னோடனே ஈஸ்வரனும் சரியும் சொல்லிக்கிறாரு. சத்தியம் வாங்கிக்கிறாங்க, கறியும் சோறும் கொடுத்துட்டு அந்த பெண்ணுக்கிட்ட, ரோஜா கிட்ட சத்தியமும் வாங்குறாங்க. சத்தியம் வாங்கிட்டு அந்த வீட்டை ஒரு வாரத்துக்குள்ள காலி பண்றவங்களுக்கும் தாயத்து கொடுக்குறாரு, கருப்பு கயிறு கொடுக்குறாரு பூசாரி, யாரு மேலேயும் வந்துடக்கூடாதுன்ட்டு. ஆனா ரோஜா இவங்கெல்லாம் போகவே இல்லை. ஈஸ்வரன் மட்டும் வீட்டுக்கு வெளியே இருந்த ஆளுகளை அனுப்பிச்சு விட்டு அவங்களுக்கும் தாயத்து கருப்பு கயிறை கொடுத்து வீடை காலி பண்ணிட்டு வெளியே வந்துடுறாங்க. இன்னைக்கு நம்ம சந்தோஷமா இருந்தா போதும் அப்படின்ட்டு, இன்னைக்கு நாம சந்தோஷமா இருந்தா போதும்ட்டு ஒரு முடிவில் வெளியே இன்னைக்கு நிம்மதியா இருக்காங்க. அந்த பேயுமே சொன்னமையே தொந்தரவு பண்ணல. சொன்ன ஒரு வாரத்திலேயே அந்த பேய் அங்க போயிருச்சு. எப்படி போயிருச்சுன்னா, அங்க அக்கம் பக்கத்துல இருக்கவங்களும் ஏதோ சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு இருந்த மாதிரியே அப்படின்னு சொல்லிட்டு, பயங்கர சத்தமா கேட்குது அப்படின்னு சொல்லி விசாரிச்சிருக்காரு ஈஸ்வரன். நல்ல வேலைக்கு நம்ம அங்க இருந்து தப்பிச்சிட்டோம். நம்மளை ஏமாத்தணுமா, நம்ம யாரையும் ஏமாத்தக்கூடாது, இந்த வீடை விற்கக்கூடாது, அந்த வீடு அப்படியே இருந்தா கூட இருந்துட்டு போட்டோம், பிரச்சனை இல்லை, அந்த வீட்டு பக்கம் நம்மவும் போகக்கூடாது சாமின்ட்டு அந்த வீடு இப்போ வரைக்கும் அபாண்டனா தான் இருக்கு திண்டுக்கல் மாவட்டத்துல. உண்மையா நடந்த ஸ்டோரி. இதை சொல்லுங்க பிரதர் உங்க வாய்ஸ்ல. உங்களுக்கு நீங்க சொல்ற ஸ்டோரிலாம் எங்களுக்கு பிடிச்சனால நான் உங்ககிட்ட சொல்றேன்னு சொன்னாங்க. ரொம்ப நன்றிங்க, என்ன நம்பி இந்த விஷயத்த சொல்லிட்டு இருக்கீங்க. இந்த ஸ்டோரியை நீங்க சொன்ன மாதிரியே என்னோட வாய்ஸ்ல நான் நரேட் பண்ணிட்டேன். ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு. இந்த ஸ்டோரியை அவங்க எப்படி வாழ்க்கையிலேருந்து மீண்டு வந்திருக்காங்க. இதுல இருந்து நான் சொல்ல வர்றது என்னன்னா, விசாரிக்காம வீடு வாங்காதீங்க, நல்லா விசாரிச்சு வீடு வாங்குங்க. பிளஸ் இன்னொன்னு என்னன்னா, வீட்டுல நமக்கு ஏதாவது ஒரு தடங்கள் காமிச்சா அந்த தடங்களோட பண்ணவே வேணாம், அதுதான் சொல்றேன். இன்னொன்று, ஒருத்தர் விசாரிக்காம வீடு வாங்க வராருன்னா அவரையும் போட்டு நீங்க
ஏமாத்தாதீங்க. ப்ளஸ் இதுதான் ஏமாற்றி அவங்களுக்கு வீடை கொடுத்து இன்னைக்கு கஷ்டத்தை யார் அணுகிறோம் அந்த குடும்பம் தானே. அனுபவிக்கிறவங்களுக்கு தான் அந்த ஹாரர் விஷயம்ன்றது என்னன்றது தெரியும். அதுக்காக தான் இந்த சேனலில் நான் ஆரம்பித்தேன். அமானுஷத்தை அனுபவிச்சவங்களுக்கு எவ்வளோ வலி வேதனை இருக்குன்றது எனக்கு தெரியும். இந்த சேனலை அதுக்காக தான் ஆரம்பித்தது. என்னை நம்பி இந்த சேனலில் சொன்னேன் ரோஜா ஈஸ்வரன் குடும்பத்துக்கு நன்றி சொல்கிறேன். அவங்க பேரை சொல்ல வேணாம்னு சொல்லிட்டாங்க. திண்டுக்கல் மாவட்டத்தில் எந்த ஊருன்னு சொல்ல வேணாம்னு சொல்லிட்டாங்க. ஆனால் நடந்தது திண்டுக்கல் மாவட்டம் தான். பேர் புனை பேர்கள் தான். ஊரை மட்டும் சொல்லுங்க பிரதர், எந்த ஊரும் சொல்ல மாட்டோம் மாவட்டத்துக்குள்ள. அவங்க அவங்க பர்சனலாக நமக்கு ஷேர் பண்ணியிருக்காங்க, அதையும் நம்ம சொல்லக்கூடாதுல்ல. இன்னைக்கு அந்த அமானுஷ்யம் அந்த கருப்பு உருவத்தினால அந்த நாக்கு தொங்கி இருக்கிறத அவங்க 4 பேருமே பார்த்துருக்காங்க. 4 பேருன்றது 3 பேர் பார்த்துருக்காங்க. ஈஸ்வரன் சத்தம் மட்டும்தான் கேட்டு எப்படின்னு பாருங்க. அவ்வளோ அமானுஷம் வச்சிருக்காங்க. நன்றி மக்களே, ரொம்ப நன்றி. நம்ம சேனலில் செஸ் பிரகாசனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதேமாதிரி உங்கள் வாழ்க்கையிலே நடந்த ரியல் இன்சிடெண்ட்டை ஹாரர் இன்சிடெண்ட்டை எனக்கு இன்ஸ்டாகிராமில் நான் கமெண்டில் கொடுக்குறேன். அதில் நீங்கள் எனக்கு மெசேஜாவோ வாய்ஸ் ஓவரோ பண்ணலாம். ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.